உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு உண்மையாக நடந்த ஒரு கதையை பற்றி தான் ஷேர் பண்ண வந்துடுக்கேன். இவர் பேர் ராஜு. இவர் நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறாரு. விடிய காலையில் 2:30 மணிக்கு தான் இவருக்கு வேலை முடியும். ராஜு என்ன பண்ணுவார்னா, நார்மலாக ஹைவேல போக மாட்டார். ஏன்னா பயமாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு ஹைவேல போக மாட்டார். நார்மல் வழியில தான் அவர் வீட்டுக்கு போவார். அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ராஜு போய்கிட்டே இருக்காரு. அந்த டைம்ல லெஃப்ட் சைட்ல ஒரு வயசான ஒரு அங்கிள் நடந்து போய்கிட்டு இருக்காரு. உடம்பு முடியாதவர் மாதிரி அவரு நடந்து போயிட்டு இருக்காரு, ஒரு குச்சை வச்சுக்கிட்டு. ராஜுக்கு அன்னைக்கின்னு பார்த்து ஒரு கருணை உள்ள மனசு எட்டி பார்த்துருக்கு. அவரை நம்ம பிக்கப் பண்ணிட்டு முன்னுக்கு போய் விட்டுடுவோம் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி. ஸோ ராஜுவும் காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த அங்கிள் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எங்கே போகிறீங்க அங்கிள்? போகிற வழினா நான் விட்டுறேன் அப்படின்னு. அப்போ உடனே அந்த அங்கிளும் சொல்லியிருக்காரு, நான் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு தான் போகணும், என்ன உதவி செய்கிறீங்களா எனக்கு அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டெடுக்காரு. ராஜு உடனே அந்த அங்கிளை ஏற்றிக்கிட்டு காரியை மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ காரில் போய்கிட்டே இருக்கும்போது அந்த அங்கிள் ராஜுக்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்குறாரு. நீ எங்கேருந்து வந்திருக்க? உன் பேர் என்ன? உன் வயசு என்ன? நீ என்ன வேலை பார்க்குற? இப்படி சில விஷயங்களை அவர் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ராஜுவும் ஃபர்ஸ்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு அவருக்கு வர்ற கேள்வியும் அந்த அங்கிள் கிட்ட கேட்டுட்டு போயிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ராஜுவோட மனசுல ஒரு விதமான பதட்டம் வருது. என்னமோ சரியில்லை, இது தப்பா இருக்கு, ராஜுவோட மனசுக்கு தோணி இருக்கு. ராஜு உடனே பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு காரை வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ உடனே அந்த அங்கிள் கேட்குறாரு, எதற்கு நீ வேகமா இப்போ போற? என்னை பார்த்து என்ன அவனுக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுடுக்காரு. அதுக்கு உடனே ராஜு, பயம்லாம் இல்லை அங்கிள், சீக்கிரம் போகணும்ல அதனால தான் போறேன் அப்படின்னு சொல்லி ராஜு சொல்லியிருக்காரு. உடனே அந்த அங்கிள் ஒரு கொடூரமான வாய்ஸ்ல சிரிச்சிருக்காரு. ராஜுக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப பயமா ஆயிருச்சு. அப்புறம் போக 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 அந்த இடம் ரொம்ப இருட்டா ஆகுது. ராஜுக்கு உள்ள பூரவே பயமா இருக்கு. அதனால ராஜு என்ன சொல்றாருன்னா, அங்கிள் நான் இங்கே உங்களை இறக்கி விட்டுறேன், நீங்க போய்க்குங்க அப்படின்னு சொல்லி ராஜு சொல்றாரு. அதுக்கு உடனே அந்த அங்கிள் சொல்றாரு, இல்ல ராஜு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு உள்ளுக்கு, பயப்படாத, உள்ள இன்னும் கொஞ்சம் போ அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஆக்ரோஷமான குரல்ல சிரிக்கிறார். ராஜுக்கு ரொம்ப பயமா ஆயிடுச்சு. எப்படியாவது இவரை இறக்கி விட்டுடணும் சொல்லி ராஜுவும் உள்ள போடுறாரு. அதுக்கப்புறம் ராஜுவும் சரி போய் விட்டுருவோன்னு சொல்லி உள்ளுக்கு போறாரு. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா ராஜுவனால கண்டினியூ பண்ண முடியல. அவரோட மனசு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு, உள்ள போகாத, இதோட நுப்பாட்டிரு அப்படின்னு. ஆனால் ராஜு அந்த அங்கிள் கிட்ட சொல்றாரு, அங்கிள் நீங்கள் எங்கேயே இறங்கிக்கிங்க, இதுக்கப்புறம் என்னால் போக முடியாது அங்கிள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே அந்த அங்கிள் சொல்றாரு, ஏன் ராஜு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, என்னை எப்படியாவது உள்ளே போய் விட்டுடு ராஜு, இங்கே இறக்கி விட்டுனா நான் எப்படி நடந்து போவேன், இன்னும் கொஞ்சம் தான் கூட்டி போ அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ராஜுக்கும் சரி வேறு வழி இல்லாமல் அந்த அங்கிளை உள்ளே ஏற்றிட்டு போறாரு. அதுக்கு அப்புறம் போக போக ராஜுவோட மனசுக்குள்ள ஒரு டாட் வந்துடுச்சு, இங்கே இறக்கி விடு, இனிமேல் இவனை ஏற்றிட்டு போனால் உனக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு மனசாட்சி பேசுது.
அதை கேட்ட உடனே ராஜு அங்கேயே காரை நிப்பாட்டிட்டு, நீங்க இங்கேயே இறங்குங்க அங்கிள், என்னால வர முடியாது, நீங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அந்த அங்கிளை இறங்க வைக்கிறாரு. அந்த அங்கிளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. ஏறும்போது ஏறும்போது ஒரு முடியாத ஒருத்தர் ஏறின மாதிரி ஏறினாரு. ஆனா இறங்கும்போது ரொம்ப ஹெல்த்தியான பர்சன் மாதிரி வேகமா காரை விட்டு இறங்கிட்டாரு அந்த அங்கிள். அந்த அங்கிள் இறங்கிட்டு காரோட டோரை கூட அவரு சாத்தல. அப்படியே சிலை மாதிரி அந்த இடத்துல நிக்கிறாரு. ராஜு சொல்றாரு, கொஞ்சமா நவருங்க அங்கிள், நான் கதவை சாத்தணும் அப்படின்னு. ஆனா அவரு ஒரு வார்த்தை பேசாம சிலை மாதிரி அங்கேயே நிக்கிறாரு. ராஜுக்கு பயம்தான் வந்துடுச்சு. ராஜு உடனே வேற வழி இல்லாம காரை கொஞ்சம் முன்னுக்கு நவுத்திட்டு அந்த டோரை சாத்துறாரு. அதுக்கப்புறம் ராஜு யூட்டர்ன் பண்றாரு. யூட்டர்ன் பண்ணும்போது கண்ணாடி வெளியா பின்னாடி அந்த அங்கிளை பார்க்கறாரு. அந்த அங்கிள் ராஜுவை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. இதை பார்த்த உடனே ராஜுக்கு பயங்கர பயமா ஆகிறது. டக்குன்னு காடியை ரிவர்ஸ் எடுத்துட்டு வேகமா மூவ் பண்றாரு. மூவ் பண்ணிக்கிட்டே கண்ணாடி வெளியா பார்க்கறாரு. அந்த அங்கிள் ராஜுவை பார்த்தே நின்றுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே ராஜுக்கு பயங்கர பயம் வந்துட்டு காரை ரொம்ப ஸ்பீடா ஓட்டிட்டு போயிருக்காரு. அந்த டைம்ல ஏதோ ஒரு கல்லை ஏத்துன மாதிரி காடி இப்படி மூவ் ஆகி போயிருக்கு. அந்த இடத்த விட்டு வெளியானதுக்கு அப்புறமா தான் ராஜுக்கு மனசுல நிம்மதியா இருந்துச்சு. ஒரு இடம் வந்ததுக்கு அப்புறமா ராஜு அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்றாரு. அப்போ உடனே அவங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல நார்மலாவே இந்த மாதிரி ஹொரரான விஷயங்கள் இருக்கு, நீ எதுக்கு சும்மா போறவன ஏறு காடியில ஏறுன்னு சொல்லி கூப்பிட்ட, உன்னால தான் தேவையில்லாத பிரச்சனை, இனிமேல் யாரையும் கார்ல ஏத்தாத அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கேட்டிருக்காரு, அவரு உன்னை தொட்டாரா இல்ல நீ அவரை தொட்டு பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு உடனே ராஜு சொல்லியிருக்காரு, இல்லைண்ண அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் ராஜுவோட அண்ணன் சொன்னார், இந்த மாதிரி யாராவது தொட்டுக்கிட்டு பேசியிருந்தனா அவங்க கண்டிப்பா உன் கூட வந்திருப்பாங்க, நல்ல வேளை நீ அதை செய்யல, இனிமேல் யாரையும் ஏத்தாத அப்படின்னு சொல்லி ராஜுவோட அண்ணன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சம்பவம் உங்களோட லைஃப்ல நடந்திருக்கா? அப்போ என்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் என்னோட சேனலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க.